எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். 73வது நாள் 73rd chapter என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் a mastermind alliance. தேர்ந்த சிந்தனையாளர்கள் கூட்டணி ஒன்றை உருவாக்குங்கள். இப்போ நம்முடைய ஃபேவரட்டான புக் ஒன்று திங்க் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதியது. தமிழ்ல பார்த்தீங்கன்னா 2 எடிஷன் வந்திருக்கு. மனம் தரும் பணம், இன்னொன்னு சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள். அந்த புக்ல இருந்து தான் ராபின் சர்மா இந்த சாப்டர் எடுத்திருக்காரு. சரிங்களா, ராபின் சர்மாவை மென்ஷன் பண்ணிருக்காரு. திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக். அந்த புக்கை அமேசான்ல வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா வாங்கி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நெப்போலியன் ஹில் இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படின்றதுக்கான என்ன டெஃபினிஷன் தராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தெளிவான நோக்கத்தை அடைய 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் அவர்களின் அறிவு மற்றும் முயற்சியுடன் ஒற்றுமையான மனப்பான்மையை கொண்டு செயல்படுவதுதான் இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப். சரிங்களா, இப்ப 2 பேர் ஒரு ஒற்றுமையான மனப்பான்மையோட சேர்ந்துட்டாலே போதும், அங்க கண்ணுக்கு தெரியாத 3வது ஒரு சக்தி உருவாயிடுது அப்படின்னு சொல்றார். இப்ப ராபின் சர்மா மீட் பண்ற ரொம்பவே வெற்றிகரமான நபர்கள் அவங்க கிட்ட இருக்க காமனான விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட் குரூப் வச்சிருக்காங்களாம். சரிங்களா, சோ ராபின் சர்மா நீங்களும் எப்படி மாஸ்டர் மைண்ட் குரூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஸ்டெப்ஸ் கொடுக்கறாரு. வாங்க சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அதை அடையிறதுக்காக 3 இல்லைன்னா ஒரு 4 பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த 3-4 பேர்கிட்ட இருந்து உங்களால என்ன கத்துக்க முடியும் உங்க இலக்கை அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்துல 3-4 பேர் சூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்து போற மாதிரி இருக்கணும், சண்டை போடுற மாதிரி இருக்கக்கூடாது. கடைசியா இன்னும் முக்கியமா இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாருக்குமே மியூச்சுவலா பெனிஃபிஷியலா இருக்கணும். அதாவது பரஸ்பர நன்மை இருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளவு ஐடியாஸ் வருது, உங்களுக்கு மத்தவங்க எவ்வளவு தீர்வுகள் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அது போல நீங்க என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கும் ஐடியாஸ் கொடுக்கணும், மத்தவங்களுக்கும் சொல்யூஷன் கொடுக்கணும். சரிங்களா, சோ ராபின் சர்மா மேலும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மீட்டிங் இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் வீக்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். நேரடியா மீட் பண்ற அவசியமே கிடையாது, கான்ஃபரன்ஸ் கால்ல கூட மீட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்ணுங்க, இந்த வீக்லி ஒன்ஸ் வாரத்துல ஒரு தடவை மீட் பண்றீங்க இல்லையா, அத காலையிலேயே விடிய காலையிலேயே இந்த மீட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்பந்தான் இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்ல இருக்க எல்லாருக்குமே இந்த மீட்டிங் முக்கியமானது அப்படின்றது நினைவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, அதனால உங்க இலக்கை அடையிறதுக்கு உங்க நோக்கத்தை அடையிறதுக்கு இருக்க சேலஞ்சஸ் சவால்களை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் எப்படி இதை ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க தர சொல்யூஷன்ஸ் நீங்களே தனியா போய் ஒரு விஷயத்த மேற்கொள்றதுக்கு பதில் இந்த மாதிரி பலர்கிட்ட இருந்து ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சா அதை நீங்க இன்னும் சீக்கிரமா என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும், முன்னாடி செல்ல முடியும். அதனால இந்த நாலேஜ் ஷேரிங்கால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் நிம்மதி ரொம்ப ஈஸியா சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நீங்களும் மாஸ்டர் மைண்ட் குரூப்பை யூஸ் பண்ணி பாருங்க. என்றும் வெல்வோம். அன்புடன்